கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தை நம் உள்ளத்தில் விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, நம்முடைய கூடவே இருந்து நம்முடைய அற்புதமாக வாழ்க்கையை வழிநடத்தியும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவால் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் நாம் கேட்கறது மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறது மூலமாக நம்முடைய உள்ளத்திலே தேவன் அற்புதமாக விதையை விதைத்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எதுலேயுமே கெட்டு போயிடக்கூடாது, எல்லாத்திலும் வளர வேண்டும். இந்த டாபிக் இந்த வாரங்களில் நம்ம பார்த்தது எல்லாத்திலும் நீங்கள் வளரணும். வளரதான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் அப்படித்தான் இந்த பூமியும் அப்படித்தான் உண்டாக்கி வச்சு, எல்லாம் பெருக்கத்தின் தேவன். நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். எல்லாத்தையும் பெருகணும், நீங்கள் வளர்ந்தணும், எல்லா விஷயத்திலும் தான் பாருங்கள். அதனால தான் தேவன் சொல்லுங்கள், நீங்கள் பல்கி பெருக வேண்டும் என்று தேவன் முதல்ல அதைத்தான் ஆசீர்வதித்தார். நீங்கள் எல்லாத்திலும் செலுத்திடும். அது குழந்தைகள் மட்டுமல்ல, நீங்கள் ஆற்றல்கள், திறமைகள், உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான நல்ல எண்ணங்கள், நாவை எப்படி கையாளும், இது ஏகப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எல்லாத்திலையும் வளரணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அது எப்படி நம்ம வளர்த்து கொள்வது என்று இதை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். தேவன் நமக்கு ஒரு விதம் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி வளர முடியும்? கிறிஸ்துவை நாம் அறியும் பொழுது, கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், சிலுவின் மரணத்தின் மூலம் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, கிறிஸ்து நம்மை ஏன் தேடி வந்தார், நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து நம்ம எப்படி வழி நடத்துகிறார், அவருக்கு நமக்கு ஏன் நமக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார், நமக்கு ஆயுசு காலங்களை ஏன் கூட்டி கொடுக்கிறார், இப்படி நம்மளாம் கேள்விகளுக்கு எழும்பும் பொழுது எங்கிருந்து கிடைக்கிறோம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவிலிருந்து வளரும் பொழுது தான் கிடைக்கும் இல்லையா? ஒரு மனுஷன் தன்னுடைய தன்னுடைய திறமைகளெல்லாம் அவனுக்கு உள்ளிருந்து கொண்டு வர வேண்டாம். கிறிஸ்துவை அறியும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கும். ஆகா, கிறிஸ்து எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், நான் கீழாகாமல் மேலாக தூக்குவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை அற்புதமான காரியத்திலே நடத்த எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்கிறான். ஆகையால் எனக்குள்ள துன்பங்கள் ஏதாட்டும் ஒரு சில நேரிடுந்தாலும் நான் அதற்கு அடிபணியாமல் நான் அதிலிருந்து மேலே வர எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அதை எனக்கு பில்ட் பண்ண எனக்கு கொடுத்துருக்க, என்னுடைய இருதயத்தை பலப்படுத்த எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை கொண்டு எனக்கு உயிர்ப்பிக்கிற எல்லா சக்தியும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறியும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? எல்லாவித காரியத்திலுமே அவன் வளர்கிறான். குடும்ப விஷயம் சரிதான், படிப்பு, பொருளாதாரம் மற்றும் எல்லா காரியமுமே ஒருவன் கிறிஸ்துவை அறியும் பொழுது தான் அவன் அதில் பெறுகிறான். ஏன்னா கிறிஸ்துவ இந்த உலகத்தில் சில பிரமாணங்களை வைத்து வச்சிருக்கார். அது கிறிஸ்துவை நீங்கள் அறியும் பொழுது அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தினமும் தியானிக்க என்ன நடக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறுது. அதனால தான் தேவன் உங்களுக்கு தேடி வந்து அவர் சொல்கிறார், நீ கிறிஸ்துவை அறிந்து, அதாவது கிறிஸ்து உனக்காக சிலுவின் மரணம் ஏன் ஏற்பட்டது, அதனுடைய நன்மைகள் என்ன, உனக்கு நீ இப்படி இருக்கிறாய், இதிலிருந்து மேலே வரதானே கிறிஸ்து உனக்கு எல்லாமே செய்திருந்தார். நீ நோய்பட்டு இருக்கிறதுக்காக கிறிஸ்து மரித்தார்? இல்லை, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவை அவன் வளர்த்து கொண்டால் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே குறை இருக்காது. அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாரும் இவன் எப்படி வளர்ந்து கொள்கிறான், அவன் மற்றவர்களையும் வளர வைப்பான், மற்றவர்களுக்கு அவன் சொல்லிக் கொடுப்பான். அவன் ஒரு சுவிசேஷ ஒரு மனிதனாகவே அவன் மாறிவிடுவான். எப்பொழுது? கிறிஸ்துவை அறிகிற அறிவினால். அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவன் வளரணும். தேவன் அதான் சொல்லுறார், இதை அறிந்து கொள். ஒரு மனிதன் இதை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் சிறப்பு இருக்குது. அதனால தான் கர்த்தர் தேடி வந்து நம்முடைய உள்ளத்திலே அற்புதமான வார்த்தைகளை விதைக்கிறார். ஆகையால் நீங்கள் தொடர்ந்து 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் கேட்கறதுனால உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆம், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இன்றைக்கி வேலை போகிறேன், என்னோடு கூட இருக்கிறார், நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறேன், என்னோட முடியாத காரியத்தை முடித்து வைக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், எப்பொழுது இவனை காக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேலில் நான் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரன் நான். அவன் எவ்வளோ ஆசீர்வதித்தாரோ தேவன் அவனோடு கூட இருந்தார். உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிப்பேன், சபிக்கணும் சொன்னப்பட்ட அந்த தேவன், என் தேவாதி தேவன், அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். எந்த விஷயம் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சோர்ந்து போகிறது, கவலைப்படுறது, இதெல்லாம் ஒரு பெரிய எல்லாருக்கும் இருக்குது. அதிலிருந்து என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை அதே யோசித்ததுனால மீதி உள்ள காரியத்தை அவங்க விட்டுறாங்க. அதனால் தோல்விக்குள்ளே போகிறாங்க. எது இருந்தாலும் சரி தான், எந்த சூழ்நிலை தான் இதிலிருந்து மீட்டெடுக்க எனக்கு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், யாருக்குள்ள மற்றவர்களுடைய தயவு கிடைக்கும், நீங்கள் பேசுகிற விதம் சரியாக இருக்கும். ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை.
கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்கள். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், கர்த்தர் தினம் உங்களை எப்படி தேடி வருகிறார். இவ்வளோ தலைப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் இன்னும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆகையால் கர்த்தரை நாம் தினமும் தேடும்போதுக்கு உங்களுக்கு ஒரு நன்மையும் ஒரு நாளும் குறைபடாமல் இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.